குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு தெரிஞ்ச கொஷின்ஸே நமக்கு நல்லா தெரியும் சரிங்களா. அதோட கான்செப்ட் என்னென்னு புரியும், அதனுடைய ஃபார்முலாஸ் என்னென்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம அந்த கொஷின் நம்ம ப்ராக்டிஸும் பண்ணியிருப்போம் சரிங்களா. சேம் இதே கொஷின்ஸை நம்ம வந்து எக்ஸாமில் எப்படி நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சரிங்களா. இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ சாயில் மெக்கானிக்ஸில் என்ன கொஷின் தப்பு பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது கொஷின்ஸை நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏன்னா இப்போ நம்ம ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணும்போது ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது ஆன்சர் நம்ம கரெக்டாக சொன்னோம், ஆனால் டிக் பண்ணது வேறு சரிங்களா. அதேமாதிரி நம்ம கொஷின் கரெக்டாக படித்தோம், நம்ம கான்செப்ட் நமக்கு தெரியுது, ஆனால் டிக் பண்ண ஆன்சர் நமக்கு வந்து வேறு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்டைரக்ட் கொஷின், அதாவது இன்கரெக்ட் கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து கரெக்ட் கொஷினுக்கு ஆன்சர் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 கொஷின்ஸ் நமக்கு வந்து தப்பாக இருக்குது ஓகேங்களா. அதாவது நம்ம இங்கே அதாவது நம்ம படிக்கும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் உட்காந்துட்டு நம்ம படிக்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த ஒரு ப்ரெஷரும் எந்த ஒரு டைமிங்கும் நமக்கு இல்லாமல் நம்ம படிக்கிறோம் எழுதி பார்க்குறோம் சரிங்களா. அப்போவே நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ நமக்கு கன்ஃபைனாக ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க, 2 மணி நேரம் தான் இருக்குது, 3 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபைன் ஒரு ப்ரெஷர்லேயே நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எஸ் போகலாங்களா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் சரிங்களா. கொஸ்டினை ரீட் பண்ணணும் ப்ராப்பராக ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் ரீடிங் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தி வாய்ட் ரேஷியோ, ஓகே, த வாய்ட் ரேஷியோ ஆஃப் தி சாயில் சாம்பிள் அவங்க சொல்லிடுறாங்க. த வாய்ட் ரேஷியோ ஆஃப் தி சாயில் சாம்பிள், வாய்ட் ரேஷியோ ஆஃப் தி சாயில் சாம்பிள் இஸ் 0.5 ஓகேங்களா. ஃபைண்ட் அவுட் தி போரோசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. போரோசிட்டி n is equal to E divided by 1 plus E நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் சரிங்களா, அதாவது தப்பாக நம்ம படிச்சிருந்துருக்கலாம். ஓகே, படிக்கிறது கரெக்டாக கொடுக்கணும், வாய்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, போரோசிட்டி கேட்குறாங்க. டாக்டர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபார்முலா E is equal to n divided by 1 minus n அப்படின்னு ஃபார்முலா எழுதிடுவோம். அப்போ 0.5 divided by 1 minus 0.5 divided by 0.5 divided by 0.5 ஆன்சர் நமக்கு 1. அப்போ வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 நம்ம போடும். அது நமக்கு தப்பு. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வாய்ட் ரேஷியோ, நம்மளுக்கு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா போரோசிட்டி ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸை நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக அதை எழுதிக்கணும் சரிங்களா. 1 இது ஒரு கான்செப்ட். அதாவது கொஷின்ஸை கரெக்டாக படிக்கணும், என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம படிக்கணும் ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட்டு ஒரு கொஷினை படிக்கும்போது சரிங்களா ஃபுல்லாக படிங்க ஓகேங்களா. ஒரு கொஷினை படிக்கும்போது ஃபுல்லாக படிங்க. அதாவது இப்படி கூட கேட்கலாம் ஓகேங்களா. இப்போது எக்ஸாம்பிள் ஒரு RCC ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா the beam, the simply supported beam, the width is equal to breadth, width is equal to B and depth is equal to D. The bending stress ஓகேங்களா, bending ஓகேங்களா, bending stress அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. bending stress directly proportional, bending stress directly proportional to அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. bending stress directly proportional. அப்போ M is equal to sigma B into Z சரிங்களா. அப்போ நம்ம கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் கேட்குறாங்க. நம்ம பெண்டிங் அப்படின்னு படிச்சிடக்கூடாது சரிங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ன்றதை நம்ம விட்டுருவோம், பெண்டிங் ஓகேங்களா. அப்படின்னு நினச்சி நம்ம பெண்டிங் அப்படின்னா மூமெண்ட் அப்படின்னு நம்ம டக்குன்னு நினச்சிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆர் மூமெண்ட் இட் இஸ் போத் ஆர் தி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி செக்ஷன் மாடல்ஸ் ஆர் அதர்வைஸ் என்ன சொல்லலாம், சிக்மா பி ஓகேங்களா. சிக்மா பி இஸ் இன்க்ரீசிங் ஓகேங்களா. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி செக்ஷன் மாடல்ஸ் போக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்களா ஆர் பெண்டிங் மூமெண்ட் கேட்குறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. இது வந்து 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் ஓகேங்களா. யூனிட்ஸை கவர் பண்ணணும் அடுத்தது ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம யூனிட்ஸ் கவர் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பர்மிபிலிட்டி கொடுத்துட்றாங்க. பர்மிபிலிட்டி K is equal to CD10 CD10² வந்து சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா. சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கர்மன் கொஹென்ஸ் ஈக்குவேஷன் எழுதும்போது நமக்கு 100 D10² நமக்கு வரும் சரிங்களா. இப்போ இந்த டியோட வேல்யூ நமக்கு வந்து சென்டிமீட்டரில் அப்ளை பண்ணணும் சரிங்களா. டயாமீட்டர் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் வந்து சென்டிமீட்டர் அப்ளை 1 mm ஓகேங்களா. 1 mm கொடுத்துறாங்க. அப்போ சென்டிமீட்டர் போட்டோம்னா டிவைட் பை 10ன்னு போடுவீங்க. அப்போது 1 divided by 10 1 divided by 10 ஹோல் ப்ராக்கெட். ஸோ ஃபார்முலா வரக்கூடிய 100க்கு 100. அப்போ என்ன நமக்கு வருது பாருங்கள் ஆன்சர் 1 centimeter per seconds தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த யூனிட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது 1 centimeter per seconds உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. பட் ஆனால் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க, அவங்க கேட்குறது சென்டிமீட்டர் per secondsல கேட்டிருக்காங்களா இல்லை மீட்டர் per secondsல கேட்டிருக்காங்களா இல்லை mm per secondsல கேட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. இப்போ ஒருவேளை எங்களுக்கு வந்து மீட்டர் per seconds கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, டிவைட் பை 100. அப்போ 1 into 10 to the power of -2
மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே. அந்த கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்தோட வேல்யூ கொடுத்துறது மீட்டரில் கொடுத்துருவாங்க, டெப்த் வந்து மீட்டரில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து மீட்டரில் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதனுடைய டிஸ்சார்ஜ் கேட்குறேன். டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ வெலாசிட்டி கேட்கும்போது மீட்டர் கியூ பர் செகண்ட்ஸில் கேட்குறாங்களா, ஆர் MM³ மில்லிமீட்டர் கியூ பர் செகண்ட்ஸில் கேட்குறாங்களா, செகண்ட்ஸில் கேட்குறாங்களா, ஹவர்ஸில் கேட்குறாங்களா? ஸோ அந்த யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக படிச்சுக்கணும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் ஓகேங்களா. டிஜிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் ஜீரோ ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி காங்கிரீட் ஃபார்முலா நமக்கு என்னது 5000 இன்ட்டு ரூட் ஆஃப் FCK. சரிங்களா? 5000 இன்ட்டு ரூட் ஆஃப் CK. இப்போ M25 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன போடுவீங்க 5000 இன்ட்டு 25 ரூட் எடுத்திங்கன்னா 5. அப்போ 5 25 3 0 நீங்கள் இருக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும் 3 0 நமக்கு வந்து இருக்கணும். அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க 25,000 4 0 ஓகேங்களா சார். 25 3 0 25 2 0 ஓகேங்களா 250. ஸோ அப்போ நீங்கள் போடும்போது நமக்கு டக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான், வேறு ஆப்ஷன் பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிலேஷன் நீங்கள் போட்டக்கூடாது. ஸோ அதனால் 25 3 0 இருக்கணும். ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோ அண்ட் யூனிட்டில் என்ன கேட்டிருக்காங்க அதையும் பார்க்கணும். நமக்கு நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம அதை பார்த்துக்கணும். சரிங்களா? என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக படிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்கன்றதை பார்க்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஷினை படிக்கணும். சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட் பீம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்களா, ஆர் பெண்டிங் மூமெண்ட் கேட்குறாங்களா, இல்லை பெண்டிங் அப்படின்னு கேட்குறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட யூனிட் பார்க்கணும். மீட்டர் ஸ்கொயரில் கேட்குறாங்களா, சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கேட்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட டிஜிட் பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஜீரோ எத்தனைன்னு பார்க்கணும், நம்பர் ஆஃப் டிஜிட் எத்தனைன்னு பார்க்கணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதே வேல்யூவை இப்போ உங்களுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட்லேயும் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ வந்து லிமிட்டிங் மூமெண்ட் கேட்குறாங்க. MU லிமிட் அப்படின்ற நம்ம ஓகேங்களா. லிமிட்டிங் மூமெண்ட் வேறு, லிமிட் ஸ்டேட் மூமெண்ட் வேறு. சரிங்களா? இப்போ லிமிட்டிங் மூமெண்ட் FE 415 அப்படிங்கும்போது 0.138 FCK BD ஸ்கொயர் நம்ம சொல்கிறோம். FCK BD ஸ்கொயர். அப்போ 0.138 FCK BD ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு MU லிமிட்டிங் மூமெண்ட் கேட்கும். ஆனால் லிமிட் MU லிமிட்டிங் மூமெண்ட் கிடையாது. லிமிட் ஸ்டேட் மூமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஷன் அனலைஸ் பண்ணணும். ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் டெப்த் நியூட்ரல் ஆக்சிஸில் கம்பேர் பண்ணணும். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டோட வேல்யூ மூமெண்ட் ஓகேங்களா. மூமெண்ட்டோட வேல்யூ ஒரு 36 கிலோ நியூட்டன் மீட்டரில் கேட்குறாங்களா, இல்லை 36 இன்ட்டு 10⁶ நியூட்டன் எம்எம்னு கூட இதை எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த யூனிட்டில் கேட்குறாங்க, என்ன மூமெண்ட்டு கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்ன மூமெண்ட்டுன்னு கேட்டிங்க, அப்போ என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கணும். 250 கொடுத்துருக்கீங்களா, ஆர் 500 கொடுத்துருக்கீங்களா, ஆர் 415 கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதையும் நம்ம அதை பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பார்த்து லிமிட்டிங் மூமெண்ட் சில பேர் என்ன பண்ணணும், லிமிட் ஸ்டேட் மூமெண்ட் லிமிட்டிங் மூமெண்ட் ரெண்டு ஒன்று நினச்சிக்குவாங்க. சரிங்களா? சிம்பிளாக தான் இருக்கும். அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா நமக்கு தெரியும் ஆன்சர் தெரியும். சரிங்களா? எப்படி நம்ம இப்போ ஏஇ கொஷினுக்கு ஆன்சர் நம்ம போட்டோம் இல்லைங்களா, டிஎன்பிசி ஏஇயில் கூட அந்த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி டி செக்ஷன் ஓகேங்களா ஃப்ளேஞ்ச் வித் நம்ம என்ன சொன்ன ஃபார்முலா L0 டிவைடட் பை 6 BW ப்ளஸ் 6 டைம்ஸ் ஆஃப் DF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே கொஷின்ஸில் அவங்க என்ன ஏன் கன்ஃபியூஷன் ஆகிறோம் நம்ம அப்படின்னா ABCD கொடுத்துருவோம். L0 டிவைட் பை 6 BW ப்ளஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் ஆஃப் BW ப்ளஸ் DFன்றது. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த ஆப்ஷனே குழப்பி விட்டுரும். சரிங்களா? என்னடா ஃபார்முலான்றதே மறந்து போயிடும். L0 பை 6 BW பை 6 DFன்றது நமக்கு தெரியும் ஃபார்முலா. இந்த ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஷன் என்னடா ஆப்ஷன் இது இத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம மறந்துடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் உங்களுக்கு தெளிவாக ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. L0 பை 6 BW 6 அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு மேட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா தப்புன்னு ஏதோ ஒரு ஆன்சர் நம்ம குறிச்சிருவோம். அதர்வைஸ் இந்த வேல்யூ நமக்கு ஓகே இந்த நியூமெரிக்கல் வேல்யூ 3 இருக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நியூமெரிக்கல் வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில இடத்துல 6 இருக்கும், ஒரு சில இடத்துல 12 இருக்கும். சரிங்களா? அது L செக்ஷனுக்கா T செக்ஷனுக்கா என்ன செக்ஷன் பார்க்கணும். சரிங்களா? L செக்ஷன் கேட்டிருக்காங்களா, ஓகேங்களா, இன்வெர்டட் L செக்ஷன் கேட்டிருக்காங்களா, T செக்ஷன் கேட்டிருக்காங்களா, மோனோலித்திக்கா ஆர் ஐசோலேட்டடா. சரிங்களா? அதையும் பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? மோனோலித்திக் பீமா ஆர் ஐசோலேட்டட் பீமா அதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓகேங்களா. ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ ஓகேங்களா. சிம்பிளி சப்போர்ட் பீம் ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது நார்மல் எஃபெக்டிவ் ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ நமக்கு 20 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கும் இதே தான், ஸ்லாபுக்கும் இல்லை தான், ஒன் வே ஸ்லாப் சாரி கரெக்ட் எஸ் ஒன் வே ஸ்லாபுக்கும் நமக்கு இதுதான் சரிங்களா. இதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் நார்மல் ஸ்பேனா சார் நார்மல் பீமா ஆர் அதர்வைஸ் டீப் பீமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. டீப் பீம் ஓகேங்களா. டீப் பீம்னா என்ன சொல்லுவோம், இந்த டெப்த் ஆஃப் பீம் கிரேட்டர் தென் 750 mm அப்படின்னு நம்ம டீப் பீம் சொல்லுவோம். ஷுட் பி ப்ரொவைட் ஃபார் ஸ்கின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் சைட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். 0.1% ஆஃப் தி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஓகேங்களா. அப்போ டீப் பீம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு என்ன சொல்லணும் நம்ம 2ன்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் பீம் இருந்தால் நமக்கு 2.5 அப்படின்னு நமக்கு வரும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பீம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸில் நம்மளே தப்பு பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் என்ன ரீசன் அப்படின்னா ஒன்று இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்சிசி ஃபுல்லாக படிச்சிருப்போம் சரிங்களா. ஸ்டீல் ஃபுல்லாக படிச்சிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசஸ் காங்கிரீட் படிச்சிருப்போம் சரிங்களா. அடுத்து சர்வேயிங் படிச்சிருப்போம், என்விரான்மெண்ட் ரேஞ்ச் படிச்சிருப்போம், எல்லா டாபிக் படிச்சிருப்போம். படித்து முடிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்பா சரிங்களா, எந்த ஃபார்மில் கேட்டாலும் நான் போட்டுருவேன் சரிங்களா, எனக்கு எல்லாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம வேகமாக அட்டன் பண்ணுறேன்றதில் ஒன்று தப்பு பண்ணுவோம். 2 சரிங்களா வேகத்தில். இன்னொன்று என்ன அப்படின்னா ஐயோ இந்த ஃபார்மில் இது வருமா, ஆஹா இந்த ஃபார்மில் இது வருமா, இல்லை இதுக்கு ஆன்சர் அதுவாக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு பயத்தில் சரிங்களா. ஸோ பயத்திலே நம்ம ஒரு நம்பி தப்பு பண்ணிவிடுவோம் சரிங்களா. இது வந்து காமன், இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நேச்சரானது ஒன்று சரிங்களா. இந்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதாவது நானே ஒரு தப்பு என்னென்ன டிச்சை Q = K × H நம்பர் ஆஃப் NF டிவைடட் பை ND சரிங்களா. ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதனுடைய யூனிட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா K cm/s. இது ரெண்டும் நியூமரிக்கல் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு H ஓகேங்களா. ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்னது m/s. அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன ஒரு m²/s தான் சரிங்களா. பட் நமக்கு என்ன பண்ணணும் இந்த ஆப்ஷனில் யூனிட் கீழே ஆப்ஷனில் பார்க்கணும் சரிங்களா. ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க த லென்த் இஸ் 90 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கொஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க m³ கேட்டிருந்தா × 90 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. இப்போ இது கேட்கல அப்படின்னா டிஸ்சார்ஜ் பர் மீட்டர் லென்த்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நான் வந்து இதை நானே தப்பு பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ நமக்கு தெரியும் KH × KNF / ND ஓகே நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் ட்ராப் போட்டு நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த தெரிஞ்ச கொஷின்ஸே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மைனர் மிஸ்டேக் நம்ம பண்ணிவிடுவோம் சரிங்களா. ஸோ இந்தமாரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அதனால் கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போதும் என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன அவங்க கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் அந்த யூனிட்டையும் செக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ரூல் ஃபஸ்ட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு ரூல் நமக்கு என்ன சொல்லுது, கொஸ்டினை படிக்கணும் சரிங்களா. கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரீட் பண்ணணும் 1. 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா அப்ளைங் ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா அப்ளைங்க்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் 2 சரிங்களா. 3 வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டை செக் பண்ணணும் சரிங்களா. ஓகேங்களா யூனிட் செக் பண்ணணும். 4 வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா ஃப்ரீ மைண்டாக சரிங்களா. ஸோ அது நம்ம எங்கேயோ வந்து கவனத்தை வச்சுட்டு அதை ஃபார்முலா எடுக்கணும். ஃப்ரீ மைண்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் நமக்கு வேணும் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, இதுதான் நம்ம ஆன்சர் போட போகிறோம் அப்படின்னு வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபியராக அட்டன் பண்ணக்கூடாது சரிங்களா. ரொம்ப பயத்துலேயும் நம்ம அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ இது எல்லாமே போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம போய் எக்ஸாம் எழுதும்போது நமக்கு என்ன ஒரு சில கொஷின்ஸ் வந்து தப்பாகலாம். ஒரு சில கொஷின் 1 போகலாம், 2 போகலாம், மேக்ஸிமம் 3 போகலாம்பா சரிங்களா. ஸோ இந்த 5 கொஷின் போகிறது 6 இந்த 5க்கு மேலே 5 to 10 கொஷின்ஸ் போடுறதுலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ரொம்ப லெத்தாலஜிக் மைண்ட் இதெல்லாம் சரிங்களா. ஸோ அதாவது வந்து அப்படியே கேஷுவலாக அட்டன் பண்ணுறது. ஸோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது சரிங்களா. ஏன்னா 6 month நம்ம படிச்சுட்டு இந்த 3 hours நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ அதனால் என்ன கொஷின் படிச்சிருக்கோம், என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் சரிங்களா. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் ரப்சர் ஆஃப் தி காங்கிரீட் 0.7 × √FCK சரிங்களா. இது மாடுலஸ் ஆஃப் ரப்சர் ஆர் ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் சொல்லுவோம். இதே மாடுலஸ் ஆஃப் ரப்சர் காங்கிரீட்டில் 5000 × √FCK ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன மாடுலஸா அப்படின்னு சொன்னால் மாடுலஸ் 5000 × √FCK முடிஞ்சு போச்சு. அந்த ரப்சர்ன்றதை நம்ம படிக்க மாட்டோம் சரிங்களா. ஆனால் அது வந்து மாடுலஸ் அப்படி யங்ஸ் மாடுலஸ்ன்னு தான் நம்ம படிப்போம் சரிங்களா. அதாவது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட் 5000 இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது என்னது மாடுலஸ் ஆஃப் ரப்சர்ன்றாங்க. அப்போ மாடுலஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே மாடுலஸ் நம்ம மாடுலஸ்ன்றது யங்ஸ் மாடுலஸ் தான் கேட்குறாங்க போல 5000 √FCK அப்படின்றத நம்ம போடக்கூடாது சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கும் எவ்வளோ % ஆஃப் டாலரன்ஸ் பார்க்கணும். இப்போ FCK அப்படின்னா நமக்கு எவ்வளோ டாலரன்ஸ் சொல்கிறோம் 5%. யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா 5% எவ்வளோ டாலரன்ஸ் சொல்கிறோம் 20%. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. இப்போ டாலரன்ஸ் அப்படின்னு கொடுத்தனா ஓகே டாலரன்ஸ் கேட்குறீங்களா, அப்போ 5% தான் ஓகேங்களா. பட் எதனுடைய டாலரன்ஸ் கேட்குறீங்க நீங்கள், யங்ஸ் மாலஸோட டாலரன்ஸ் கேட்குறீங்களா இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸோட டாலரன்ஸ் கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்போ இதே நீ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போனீங்க அப்படின்னா இந்த பெண்டிங் 0.6 into Fy, bearing 0.75 into Fy ஓகேங்களா. ஆக்சியல் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் 0.6 into Fy ஓகேங்களா. சேம் ரெண்டுக்கும் 0.6 into Fy தான். இந்த ஆவரேஜ் ஓகேங்களா, ஆவரேஜ் பர்மிசிபிள் ஷியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.4 Fy அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜென்ரலாக 0.45 Fy சொல்கிறோம். இந்த ஆவரேஜ் என்ற வேர்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஆக்சுவலாக ஜென்ரலாக என்னோட வேல்யூ வந்து 100 MPa சரிங்களா. 0.45 அப்படிங்கும்போது into 250 மல்டி பண்ணுவோம் நம்ம சரிங்களா. ஸோ அதனால் ஆவரேஜ் பர்மிசிபிள் கேட்குறாங்களா இல்லை பர்மிசிபிள் கேட்குறாங்களா அப்படின்றத நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் சரிங்களா. அதாவது கொஷினை ப்ராப்பராக படிக்காமல் இருக்கிறது, ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஷின் ஒன்றா இருக்கும், நம்ம அப்ளை பண்ணி போட்ட ஃபார்முலா ஒன்றா இருக்கும், யூனிட்டை சரியாக செக் பண்ணுறது கிடையாது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மைண்டாக கேஷுவலாக அட்டன் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே அட்டன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது சரிங்களா. 10 டாபிக் கொடுத்துருக்காங்களா சரிங்களா. 10 டாபிக் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் 6 டாபிக் தெளிவாக படிச்சிருக்கீங்களா, 6 டாபிக் வந்து சாலிடாக அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. எஸ் ஸோ பேலன்ஸ் 4 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் தான் பார்த்துருக்கேன், பேசிக் கான்செப்ட் மட்டும் தான் பார்த்துருக்கேன், டோன்ட் வரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுலேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள், அது மட்டும் போதும் சரிங்களா. அதாவது ஃபுல் சிலபஸ் சரிங்களா, 100% சிலபஸ் படித்து கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க சரிங்களா. சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்டை படிச்சுட்டு நிறைய கொஷின் சால்வ் பண்ணி சரிங்களா, நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகமாக எழுதி நம்பர் ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க சரிங்களா. லாஸ்ட் 3 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாம் படிச்சுட்டு சரிங்களா, ஸோ அதை மட்டும் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதுக்குன்னு நீங்கள் லாஸ்ட் 3 மந்த்னு சொல்லிட்டு நான் ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த ஜேடிஓடைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு சிவில் எக்ஸாம் வந்து சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SSC இருக்குது சரிங்களா. லாஸ்ட் டைம் சொன்ன நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ வேகன்சி போட்டிருக்காங்க, 109 வேகன்சி சிவில் இன்ஜினியருக்கு இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க, TNMAWS வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆனுவல் பிளான் வந்துடும் சரிங்களா. ஸோ நிறைய ரிசர்வ்டு போஸ்ட் சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டுகிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நமக்கு இந்த எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது, இந்த எக்ஸாம்னோ பயம் அப்படின்றது நமக்கு வந்து போய்டும். கொஷின் இப்படி கேட்டுருவாங்களோ அப்படி கேட்டுருவாங்களோ. நீங்கள் நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண என்ன தெரியுமா உங்களுக்கு தோணும், ஆர்சிசி அதில் என்னத்தை கேட்டுற போகிறாங்க, இதுதான் இருக்குது கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலு, நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் லிமிட் ஸ்டேட் மெத்தடு, ஷியரு பாண்டு ஆங்கரேஜ் டார்ஷனு, அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா பீமு ஸ்லாபு, அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா காலமு, அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபவுண்டேஷனு, லாஸ்ட் டாபிக் ப்ரீஸ்டஸ் காங்கிட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ரிவிஷனே முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பேசிக் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ஃபாஸ்ட்னஸ், கனெக்ஷனு, டைப் ஆஃப் கனெக்ஷனு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு முடிச்சோம்னா கம்ப்ரெஷன் மெம்பர், டென்ஷன் மெம்பர், அடுத்து பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் தி செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அந்த பக்கம் மறுபடியும் இந்த கண்ட்ரி கேடர் ப்ளஸ் இன்னொன்று அந்த ரூஃப் ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு ரூஃப்ஸ் இருந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ அந்த நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மிஸ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இந்த 6 மந்த்தாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, 3 மந்த்தாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 3 ஹவர்ஸில் டோட்டலாக மொத்தத்தையும் அப்படியே இங்கே இறக்கணும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச கொஷின்ஸில் தெளிவாக அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. தெரியாத கொஷின்ஸை அப்படியே விடுங்க. எனக்கு சார் இந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா. அதாவது லிமிட்டிங் மூமெண்ட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க லிமிட் ஸ்டேட் மூமெண்ட் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஆக்சுவல் லிமிட்டோட கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ அது ஓவர் இன்ஃபோ செக்ஷனாக வந்துருச்சு. நான் ஓகே லிமிட்டிங் மூமெண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் இதை டைம் எடுத்துக்கும். அப்போ நான் அதை கொஷின் விடுங்க சரிங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி விட்டுட்டு போங்க சரிங்களா. மார்க் அண்ட் ரீடில் வச்சுட்டு மறுபடியும் கடைசியாக சரிங்களா இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொஷின் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா லாஸ்ட் டைம், இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி டஃபஸ்ட் எக்ஸாம் ஓகேங்களா. டஃப் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சேம் கேட் லெவல் தான் ஓகேங்களா. ஆனால் 2 ஹவர்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. கொஷின்லாம் கேட் லெவல் கொஷின், அதே 100 மார்க்கு சரிங்களா. 100 கொஷின்ஸு 100 கொஷின்ஸு 2 ஹவர்ஸில். இப்போ என்ன பண்ணணும், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்டு சம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை ஃபஸ்ட்டு கொஷின் அந்த வெல்டு சம்மு பார்த்தா 1.5 பேஜுக்கு கொஷின் சரிங்களா. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா
இவ்வளோ பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷினே இருந்துச்சு ஓகேங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் ஷியர் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் வெல்டு 2 பக்கம் வெல்டு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆக்சியல் ஷியர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ நம்ம போடணும். FB ஸ்கொயர் + 3 times of square this value should not greater than FU2/√3 gamma MW போடணும். இந்த கொஸ்டின் நான் படித்து அதை வந்து டேட்டா எடுத்து நான் போடுறதுக்குள்ள 2 மணி நேரம் முடிஞ்சு போயிடும் சரிங்களா. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ் ஆஃப் தி weld with respect to the angle throat thickness ஓகேங்களா. 99 டிகிரி கொடுத்தாங்க. 60 to 90, 91 to 100. அப்போ 0.65 into எஸ்ஸோட வேல்யூ 10 mm கொடுத்துருந்தாங்க. அப்போ 6.5 mm. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாகவே அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சர்வேங்கில் சில கொஷின்ஸ் ஈஸி, ஆர்சிசியில் டேரக்ட் கொஷின்ஸு சரிங்களா. மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் இன் பிசிஸ் இன் சீஷோ ஸ்ட்ரக்சர் அந்த கொஷின்ஸு, மினிமம் சிமெண்ட் கண்டென்ட்டு, மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் வித் அகைன் ஆக்டிங் ஃபார் தட் பெண்டிங் ஸ்ட்ரெயின் அப்படி சொல்லலாம். அதாவது 0.00 ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் மைனஸ் 75% ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த கொஷின்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப படிக்கணும், இது நான் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதனால் அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொஷினை முடிச்சுட்டு அதுக்கு நம்ம வருவோம் சரிங்களா. இப்போ இதுலேயே இன்னொன்று வந்து பார்த்துக்குங்க சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின் இருக்குதுங்க சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50 கொஷின் பர்ஃபெக்டாக எனக்கு தெரியும் சரிங்களா. 50 கொஷின் எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும், எனக்கு ஆன்சர் நான் போட்டுட்டேன் சரிங்களா. எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், எனக்கு கான்செப்ட் தெரியும், ஆனால் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும், ஆனால் இதுக்கு லேட் எடுக்கும் சரிங்களா. ப்ளஸ் இன்னொன்று 25 கொஷின்ஸ் எனக்கு என்னன்னே தெரியாது சரிங்களா அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ இந்த என்னன்னே தெரியாத கொஷின் நீங்கள் போகவே போகாதீங்க சரிங்களா. அந்த 25 கொஷின் உங்களுக்கு டஃப்பாக இருக்க கொஷின் இருக்குது பார்த்தீங்களா அது. ஆனால் இந்த 75 கொஷின் தான் மொத்தமாகவே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் படித்த அளவு தான் மற்றவங்களும் படிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஐயோ நம்ம வந்து சில பேர் 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து 10 வருஷம் கூட படிங்க, என்னத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்ன கொடுத்துருவோம் அதை தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரியா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 75 கொஷின்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியுது. நான் சிலபஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு இந்த 75 கொஷின் தான் உங்களுக்கு தெரியுதுன்னா அதே கொஷின் தான் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இந்த 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது, நான் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த 25 கொஷினுக்கு ட்ரை பண்ண வாங்க சரிங்களா. இந்த 25 கொஷினுக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு பாருங்க சரிங்களா. இப்போ இந்த தெரிஞ்ச 75 கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே. இந்த 50 கொஷின் என்னன்னா எனக்கு கன்ஃபார்ம் சரிங்களா. மினிமம் கிரேட் ஆஃப் RCC இன் சீஷோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது M30 எனக்கு தெரியும் சரிங்களா. M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் அப்படிங்கும்போது மைல்டு கண்டிஷனில் 300 kg/m³ எனக்கு தெரியும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.55 எனக்கு தெரியும் சரிங்களா ஓகேங்களா. ஸோ நார்மல் RCC ஒர்க்குக்கு பீம் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 100 mm அப்படின்றது எனக்கு கான்கிரீட் தெரியும் சரிங்களா. மீன்ஸ் ஸ்லம் வேல்யூ எனக்கு தெரியும் சரிங்களா. ட்ரிமி கான்கிரீட் அப்படின்னா பம்பபிள் கான்கிரீட் தெரியும், மோர் தென் 150 mm எனக்கு தெரியும். இது எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்ச ஆன்சர்ஸ் ஓகேங்களா. இந்த 25 கொஷின் அப்படின்னு எனக்கு ஃபார்முலா சரிங்களா. இப்போ லிமிட்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து 0.003 இருக்கும்போது எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஏன்னா 0.035 தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். 0.03 இருக்கும்போது என்ன, இதெல்லாம் எனக்கு கான்செப்ட் தெரியும் சார், லீனியர் ட்ரையாங்கிள் போட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன் சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது என்னன்னா இந்த 25 கொஷின்ஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க சரிங்களா. இப்போ இந்த 25 கொஷின்ஸ் என்னன்னே எனக்கு புரியலைங்க சார், நான் இதெல்லாம் நான் படிக்கவே இல்லைப்பா. இந்த இரிகேஷனு, இந்த ஹைட்ராலஜி சரிங்களா. ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு நிறைய டாபிக் இருக்குது சார், அதெல்லாம் எனக்கு புரியல, நான் படிக்கலை அப்படிங்கும்போது எப்படியா இருந்தாலும் இந்த கொஷின் நீங்கள் விட்டு வர மாட்டீங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியில் இதை கிளிக் பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் 10 மினிட்ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸோ இந்த கொஷின் வந்துருங்க, அவ்வளோதான் சரிங்களா. இதுதான் நான் கான்செப்ட். ஓகே, இதை நான் படிக்கிறேன், எங்கேயும் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, இதை நான் படிக்கவே இல்லை அந்த டாப்பிக்கு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தொடவே தொடாது. இந்த 25 கொஷின்ஸ் ப்ளஸ் இந்த 50 கொஷின்ஸ், இந்த 75 கொஷின் தான் எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் இந்த பார்க்கில் அப்படி தான் சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ்க்கு சரிங்களா, 100 கொஷின்ஸ் 300 மார்க்குன்னு நினைக்கிறேன். எஸ் 300 மார்க். இதில் நான் அட்டன் பண்ண கொஷின்ஸு 55 கொஷின் தான் சரிங்களா. 55 கொஷின், அதாவது ஃபஸ்ட்டு சாலிடாக அட்டன் பண்ண கொஷின் 35 கொஷின். இந்த பெரிய நான் சொல்லுங்க, அந்த வெல்டு சம்மு, லிமிட்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது, அடுத்து வந்து சாயில் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸு சரிங்களா. இதெல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. கால்குலேட்டர் கிடையாது இல்லைங்களா, அதுவும் ஒன்று இருக்குது. கேட்டில் கால்குலேட்டர் இருக்குது, பார்க்கில் கால்குலேட்டர் கிடையாது சரிங்களா. அதனால் வந்து 35 கொஷின்ஸ் அவ்வளோதான். அப்போ நான் நினச்சிட்டேன் அப்பயே 35 கொஷின் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இந்த 20 கொஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும். யாராக தான் இருக்கட்டும், டைமிங் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 100 சிலபஸ் ஃபுல்லாக சிலபஸ் படிச்சிருந்தாலும் டைம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 75 கொஷின் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 75 கொஷின் சாலிடாக அட்டன் பண்ணுங்கள்
ஓகேங்களா? இந்த 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டைம் கடைசியில் ஒரு ½ அன் ஹவர் இருக்குது சரிங்களா? அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்து போடுங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா ஏபிசி கிளிக் பண்ணிட்டு வாங்க சரிங்களா? 25 கொஸ்டின் ஒரு 10 ஓகேங்களா? ஒரு 10 கொஸ்டின் 5 to 10 கொஸ்டின் நமக்கு வந்து மாட்டலாம். பட் இந்த 75 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ திரும்ப நமக்கு அதே தான் சரிங்களா? இதை தாண்டி நமக்கு வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து இதுதான். இதை தாண்டி நமக்கு இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஸ்டினை ப்ராப்பராக படிக்கணும், ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், யூனிட்ஸை ப்ராப்பராக பார்க்கணும், ஃப்ரீ மைண்டாக நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, எங்கே படித்தோம், எங்கே அந்த ஃபார்முலா எழுதணும், அப்படியே அது கண்ணு முன்னாடி நிற்கணும் சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இதுக்கு இருக்குமா அப்படி இருக்குமா, பயப்படவே வேணாம் சரிங்களா? ஸோ ஃபார்முலா எழுதுறீங்க, ஆன்சர் போடுறீங்க, கரெக்டாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் அப்படியே அங்கே இருக்கும். அந்த ஆன்சரை பார்க்கும்போது யூனிட் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சரிங்களா? அந்த யூனிட் செக். நான் இப்போ இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோன்னே ஒரு 2-3 கொஸ்டின் சொன்னாலும் இந்த கேஹெச் வேல்யூ இந்த 2-3 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன். எப்பயுமே நீ வந்து ஆன்சர் நீங்கள் எடுத்துட்டாலும் கடைசியில் யூனிட் செக் பண்ணு அவ்வளோதான். சென்டிமீட்டர் கியூபர் செகண்ட்ஸில் கேட்டிருக்கீங்களா, சென்டிமீட்டர் கியூபர் ஹார்ஸில் கேட்டிருக்கீங்களா, இல்லை மீட்டர் கியூபர் ஹவர்ஸில் கேட்டிருக்கீங்களா, இல்லை மீட்டர் கியூபர் டேஸில் கேட்டிருக்கீங்களா, அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அந்த கன்வர்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆர்சிசி கண்டினியூ கிளாஸ் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷியர், டார்ஷன், பாண்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கரேஜ். ஸோ இதெல்லாம் பேசிக் மிஸ்லனியஸ் டாபிக்ஸ் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் பீம்ஸ், டிசைன் ஆஃப் ஸ்லாப், டிசைன் ஆஃப் காலம்ஸ், டிசைன் ஆஃப் ஃபுட்டிங், ப்ரீஸ்ட்ரஸ்ட், கான்க்ரீட், அவ்வளோதான். இது முடிச்சா நமக்கு ஆர்சிசி முடியுதுப்பா சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.